செவ்வாய் நீச்சமானது வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து அந்த தாய் தகப்பன் அப்பா, அம்மா. அம்மாவுடைய ஸ்தானம், அப்பாவுடைய ஸ்தானம் தான் அந்த 4, 9. அந்த இடத்துக்கு அதிபன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய். நீச்சம் அடைகிறார். இது என்ன சொல்லுதுன்னா, சிம்மம் உங்களுடைய பெற்றோர்கள வந்து டேக் கேர் பண்ணுங்க. பர்ட்டிகுலரா டிசம்பர் மந்த். டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் உங்களுடைய ரிலேஷன்ஸ். குறிப்பா சகோதரர்கள். உங்கள் உடன் பிறந்த சகோதரர்கள், உங்களுடைய தாய், தந்தை அவர்கள வந்து கொஞ்சம் கவனம் எடுத்து பாருங்க. ஏன்னா அந்த மாரி ஒரு டிரான்சிட் நடக்குது. ஸோ டேக் கேர் ஆஃப் தெம். ஃபினான்ஷியலா ஐ சே ஓகே. சூப்பர்லாம் சொல்ல முடியல. ஐ சே ஓகே. ரெகுலரா இருக்கவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. பட் இந்த மாரி பிசினஸ்ல உள்ளவங்களெல்லாம் கொஞ்சம் ஒரு மாரி ஆன் அண்ட் ஆஃபா இருக்கு. அதே மாரி இந்த மூட் ஸ்விங்ஸ், இந்த ஸ்ட்ரெஸ் ஒரு மாரி சம்டைம்ஸ் வந்து நான் எவ்ளோ கான்ஃபிடென்ட்டான ஆளு, நான் எப்படி ஒரு வேலைய பண்ணுவேன். செம்மையா பிளான் பண்ணி, சூப்பரா நான் எக்ஸிக்யூட் பண்ணி, அப்படிதான் பண்ணுவேன். ஆனா எனக்கு ஏன் இவ்ளோ ஒரு டென்ஷன்? எனக்கு ஏன் இவ்ளோ டென்ஷன்? ஒரு அமைதியே இல்லையே எனக்கு. மைண்டே காமாவே இல்லையே. ஏதோ ஒண்ணு யாரோ ஒண்ணு போட்டு என்ன நச்சு நச்சு நச்சுன்னு பண்றாங்க. பிடிக்கவே இல்ல எனக்கு. ஒரு மாரி இருக்கு. இதெல்லாம் சிம்மத்துடைய பொலம்பல். ஏன்னா சிம்மம் வந்து ஒரு மாரி ஒரு ஆர்கனைஸ்டா இருப்பாங்க. நல்ல வெல் பிளான்டு. எக்ஸிகியூஷனும் அந்த மாரி தான் இருக்கும். அதெல்லாம் இருந்தும் இந்த சமயத்தில போட்டு இதெல்லாம் வாட்டி வதைக்குது. உறவுகள் ஒரு பக்கம், வேலை ஒரு பக்கம், சோஷியல் லைஃப்ல இருக்கவங்களுக்கு இன்னொரு பக்கம், பர்சனல் ஹெல்த்து, மைண்டு, எமோஷன்ஸ் சில பேருக்கு தூக்கம். இந்த மாரி ஒரு மாரி இருக்கு. ஒரு சிலருக்கு எல்லாருக்கும் அது. சிம்மம் யூ ஹேவ் டு பிளான் வெல். திருமண முயற்சி, திருமண விஷயம் எல்லாரும் கேட்டது. கல்யாணம் பண்ணலான்றியா? வேணான்றியா? கல்யாணம் பண்ணலாமா? வேண்டாமா? என்ன சொல்ற? அப்படின்னு என்ன கேட்டாங்க. நான் சொன்னேன், நல்லா புரிஞ்சுக்கோ. உனக்கு வந்து 8ல சனி வருது. 8ங்கிறது மாங்கல்ய ஸ்தானம். இப்போ 7 தானே இருக்கு. 7ங்கிறது கலஸ்திர ஸ்தானம். ஸோ கலஸ்திரத்திலயும் மாங்கல்ய ஸ்தானத்துல சனி போகும்போது, கல்யாணமே பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது பாயிண்ட் இல்ல. அந்த கலஸ்திர ஸ்தானமும், மாங்கல்ய ஸ்தானமும் வலுவா இருக்கிற ஜாதகம் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா, இந்த பிரச்சனை வராது. பிரச்சனை வரும். ஆனா அத சமாளிச்சு வருவீங்க. அதுதான் நான் பாயிண்ட் பண்ணேன். இப்ப இந்த மாதம் டிசம்பர்ல ஏதாவது சான்ஸ் இருக்கான்னா, 15 நாள் தான் இருக்கும். 15 நாள் டிசம்பர்ல வந்து ஏதாவது சான்ஸ் முடியுமா? நடக்குமா? அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் 12, குரு 10, சுக்கிரன் 6. ஒண்ணும் ரிசல்ட் தெரியல. பட் மேரேஜ் மேட்டர்ஸ் தள்ளி போகும். ஜான்ல தான் பிளான் பண்ண முடியும். அடுத்த விஷயம் ஸ்டூடண்ட்ஸ். குருவுடைய பார்வையில புதன், புதனுடைய பார்வையில குரு. பரவால்ல. உங்க பார்ட்டு ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுடைய உங்களுடைய வேலை வந்து படிப்பு, முன்னேற்றம், அடுத்த 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 ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்க பார்ட்ல அது கிளியரா இருக்கு. ஒரு பிரச்சனை இல்ல. ஸோ அது ஓகே நான் நினைக்கிறேன். ஹெல்த். ஹெல்த் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பேரண்ட்ஸ பத்தி டேக் கேர் பண்ணீங்க. உங்களுக்கும் ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ், மைனர் ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். வாய்ப்பு இருக்கு. இல்லத்தரசிகள் சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. ஓவரால் சிம்மம், சீனியர்ஸா இருக்கட்டும், ஜூனியர்ஸா இருக்கட்டும், மாணவர்களா இருக்கலாம், வேலை, தொழில் எதுவா இருந்தாலுமே, ஒரு மாரி இந்த சேலஞ்சிங் பீரியட லைஃப்ல இது ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துட்டு கொண்டு போங்க. டிசம்பர் மந்த் பார்த்து பார்த்து அடி எடுங்க. வாழ்த்துக்கள்.